Captain Leach. May I now invite the chief guest of the day, Mr. Sivakarthikeyan, alumnus and cine artist, to address the gathering. Good evening, ellarku vanakkam. Hello. Hi. Reverend Brother Selvanathan sir, Reverend Brother Principal, Reverend Brother Vice Principal, and inge campaign oda staffs, எனக்கு டீச் பண்ண என்னுடைய டீச்சர்ஸ், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டு ஆல் கேம்பெயினைட்ஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது ப்ரௌட் கேம்பெயினைட் சிவகார்த்திகேயன். இந்த பில்டிங், இந்த இடம், இதெல்லாம் மறக்க முடியாது. நான் பேசுறது கிளியரா கேக்குதா கடைசியில இருக்கவங்க வரைக்கும்? ஓகே, சூப்பர். இங்க நான் 9th ஸ்டாண்டர்ட், 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேம்பெயின்ல தான் படிச்சேன். நான் 9, 10, 11, 12. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 8 ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்பா வந்து ஒரு பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்கன்றதுனால டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். என்னுடைய அப்பா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவங்க கல்யாணம்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க திருச்சியில பிரிசன்ல ஜெயில ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நாள் சைக்கிள்ல போயிருக்காங்க. போகும்பொழுது இந்த ஸ்கூலை பார்த்துட்டே போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்லை. அப்ப அவங்க நினைச்சது, நமக்கு ஒரு பையன் பிறந்தா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கான காரணம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க 9th அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் படித்தேன், நான் எக்ஸாமும் எழுதினேன் நான். பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியா வராது. என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலயே. ஸோ அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க, கோவமா வந்தாங்க. என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன், நீ ஏன் படிக்கலன்னாங்க. நான் அப்படியே அமைதியா நின்னேன். என் அப்பா கோவம் வந்தா ரொம்ப டெரரா இருப்பாங்க. நான் லைஃப்ல நான் யார்கிட்டயுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை. உனக்காக போய் நான் பிரின்சிபல்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன். அப்ப எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை, கேட்டதில்லை. தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 10th டீசெண்டா ஸ்கோர் பண்ணி 80% பிளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன். ரொம்ப வஸ்டும் இல்லை, ரொம்ப சூப்பரா படிக்கிறாலும் கிடையாது. பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்க சீட்டுக்காக நிக்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்க பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பெயின் ஸ்கூல்ல. பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஹீரோ, இது இல்ல பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம். டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில மார்க் வாங்க மட்டும் இல்ல, லைஃப்ல மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும், ரைட் ஃப்ரம் என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல நான் சேரும்போது மேல அந்த கார்னர்ல தான் கிளாஸ் ரூம். யலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர். ஸோ அங்கே யலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும், பீட்டர் எல்மேடா சாராக இருக்கட்டும், ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் 11th 12th வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர். அதுக்கப்புறம் வேர்னம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க, எலியட் சார் மேக்ஸ், அப்புறம் பிசிக்ஸ் ஜேவியர் சார். ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்க வல்லுவன் சார்லாம் இருக்காரு, எந்திரிச்சு போறாரு. நான் பேசுறது பிடிக்கலையா சார்? நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேனா? உட்காருங்க சார் பேசாம.
வல்லுவன் சார், தேங்க்யூ சார். வல்லுவன் சார், ரெக்ஸ் சார், இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார், தனசேகர் சார், சேதுராமன் சார், அவங்க பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. சேதுராமன் சார் வந்து 9th 10th அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான், ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ், அதான் வழக்கம் போல் நான் சொன்னேன்ல, மேக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ சேதுராமன் சார் 9th 10th தெரியும். அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர், இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு. அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி. 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, நம்ப முடியல. ஆனால் அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு. அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு, அந்த அளவுக்கு ஞாபக சக்தி. அவர் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் பழகுற விதம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன், சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன். இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு சேதுராமன் சார் நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது சொன்னேன், எனக்கு அவர் பேசுறதே டே பாய்ஸ் அப்படின்னு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வாய்ஸை வச்சுட்டு இவனுங்களை திட்டுனா இவனுங்க கேட்க மாட்டானுங்க, அதனால அன்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்ல இருக்காது. தேங்க்யூ சார், அவங்களுடைய அன்புக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அண்ட் இதே மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்னா எனக்கு ஜேம்ஸ் சார் தான் ஞாபகம் வரும். அடிச்சா அப்படி செல்லு திரும்பிடும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். எங்களுக்கு பயாலஜி எடுத்தாரு. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவர் கிளாஸ்க்குள்ள வந்தாருன்னா அப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். நாங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே கிளாஸ் ரூம் நினைக்கிறேன், அப்போ 35 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். இப்பயும் அப்படிதானே? அப்படி இல்லையா? அப்படிதானே? ஓகே, தெரியல, பாதி பேருக்கு அதுவே தெரியலையா? ஓகே, பரவாயில்ல. அப்போ 35 வந்து வரல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்ன பண்ணேன்னா, அவனுக்கு வந்து 33 வந்துருச்சு. நான் சொன்னேன், டேய் நேரா ஜேம்ஸ் சார்ட்ட போ, ஒரு 2 மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னு நீ போய் சொல்லு, அவர் நல்ல மனுஷன்டா, 35 போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன். இது ஏதோ நம்மளால முடிஞ்ச ஐடியான்னு நினைச்சு சொன்னேன். அவன் கிளாஸ் முடியிற வரைக்கும் அவன் போடாமாடா, அடிச்சிருவாரா, டே போடான்னு ஏற்றி விட்டேன். அவன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த காரிடர்ல நடந்து வரும்போது, அவர் சாப்பிட்டுட்டு பல்ல குத்தி நடந்து வந்துட்டே இருந்தாரு. நேரா போய், சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா, வாட் டோட்டல் மிஸ்டேக் சார், 35 வருது சார், 33 போட்டிருக்கீங்க சார், 2 மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணும்னா அவருக்கு டைம் இருந்தது. லஞ்ச் பிரேக்ல ஃபுல்லா கவுண்ட் பண்ணாரு. கவுண்ட் பண்ணி படார்னு ஒரு அடி வச்சாரு. நான் இந்த தூணுக்கு நடுவுல இருந்து பார்த்துட்டு இருந்தேன், இப்படி ஓடுன சுத்தி என்னைய போட்டு கொடுத்துருவான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸையும் நான் இங்கே படிச்சிருக்கேன். பட் கேம்பியன் எனக்கு எப்பவுமே பெரிய மெமரி. 9th 10th வந்து நான் அசம்பிளியில் ரொம்ப ஃப்ரண்ட்ல நிற்பேன். என்னடா இவ்வளோ குள்ளமா இருக்குமேன்னு சொல்லி ஒரு பழைய செகண்ட்ஸ்ல ஒரு பாஸ்கெட் பாலை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்ல தான் தட்டிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சமாவது ஹைட் வரும் யாரோ சொன்னாங்க, அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான். இங்கே நான் ஃபர்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. அதில் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்லயே மேக்ஸ் மட்டும் ஃபெயில், ஒரு ரெட் கோடு போட்டுருந்துச்சு. நான் வந்து வீட்டில் போய் இதை எப்படி சொல்ற கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிற்கணும். நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கின அடி உங்க கையில இருந்தா சார், பட் அடிச்சது நல்லது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு முறை எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே அந்த 10th கடந்துடுறது, 12th கடந்துடுறது அப்படின்றது. இங்க ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இந்த கல்ச்சரல்ஸ்லாம் கலந்துக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் ரொம்ப பயம், ஸ்டேஜ் ஏறினா என்ன சொல்லுவாங்களோ, யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ, யாராவது திட்டுவாங்களோ நினைச்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நானா தைரியமா போய் பண்ணல. கிளாஸ் டீச்சரா வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன். அதுல எலாண்டா மிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல நீ இந்த பிளேல இருக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, ஏன்னா இங்கிலீஷ் பிளேவா வரும். நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்கா பேசினேன். ஹாய் ஹவ் ஆர் யூவே இங்கே தான் வந்து ஆரம்பிச்சேன் நான். நீ நடிக்கிற இந்த பிளேலன்னாங்க. என்னவா மேம் நடிக்கிறேன்னா, உனக்கு கேர்ள் கெட் அப் அப்படின்னாங்க. ஸோ ரெமோவை நான் ஆரம்பிச்சது இந்த கேம்பியன் ஸ்கூல்ல தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினது உண்டு. பட் டேலண்ட் எல்லாம் காட்டணும்னு ஆசை நிறையா உண்டு, ஆனால் பயம். பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 15 நாள்ல 40 வயசு ஆக போகுது. ஸோ அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமா வந்து ஸ்டேஜ் ஏறுங்க. நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை, உங்களுக்குள்ள இருக்க பயம் போகும். நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்டான ஆள் தான்.
உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்குற அந்த தைரியம் வரும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கின பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அவங்கள ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் மிஸ் பண்ணதை நீங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வேற என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான். கேம்பியன் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ரெக் சாரும் வைஸ் பிரின்சிபல் சாரும் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னது தான், 100th இயர் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பா என்னை கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 90 இயர்ஸ் ஆஃப் கேம்பியன். இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல். இங்க இருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேற வேற நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல நிறைய ஆபீசர்ஸா இருக்காங்க, நிறைய ஸ்காலர்ஸா இருக்காங்க, அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல நானும் படிச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டதுக்கு. நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க. நான் கேம்பியன்ல படிச்சேன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியும், ஓ வா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ். இப்போ கேம்பியன்ல இப்போதான் இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பார்க்குறேன். நான் ஹாய் ஹாய் எல்லாருக்கும். இந்த இடம், இங்க இருந்த அசம்பிளி, இங்க ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு 10 years பேக் வந்தப்ப ஏறினேன். அதுக்கு முன்னாடி 100% அட்டண்டன்ஸ்க்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னால வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒண்ணுதான். படிச்சு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகல. டெய்லி ஸ்கூலுக்கு அது அப்பா விட மாட்டாங்க. எனக்கு ஒரு முறை கை இங்க பாஸ்கெட் பால் கோர்ட்ல கீழே விழுந்து அடிபட்டுச்சு. எங்க அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு, நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அண்ட் கிட்ஸ், நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு பிளேல கூட சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ரெஷர் நிறைய இருக்கு உங்களை சுத்தி. பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம், சிலருக்கு இந்த சோஷியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க. இங்க நீங்க படிக்கிற எல்கேஜில இருந்து 12th வரைக்குமோ இல்லை எவ்வளோ வருஷமோ, இந்த லைஃப் நான் அகைன் சொல்றேன், லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இங்க நீங்க கொஞ்சோண்டு படிச்சு பாஸ் மட்டும் ஆயிக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போறதுக்கு. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடுவானுங்க, நம்ம போக முடியாது. பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போ இருந்த ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அது அதுக்கப்புறம் நான் லைஃப்ல பார்க்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும்னு நான் நம்புறேன். இங்க சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க நான் நம்புறேன் நிச்சயமா. அண்ட் வேற என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ. இங்க வந்ததுல இருந்து நீங்க கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்க கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன இந்த ஈவெண்ட்ல ஒரு சீஃப் கெஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு. எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ரா 1% சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்றது. இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும், என்னோட ஜேர்னியில இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி. இங்க வா எங்க ஸ்கூல்ல வந்து பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, இங்க பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படிலாம் சொல்லி நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து என் பசங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த கேம்பியன் எனக்கு எப்பவுமே லைஃப்ல நான் இருக்கும் வரை என்னுடைய மெமரியில் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி மெமரிஸ். அண்ட் நான் யாராவது ஸ்டாஃப்ஸ் பேரை விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி. ஒரு பதட்டத்தில் நான் உங்க பேரெல்லாம் சொல்லாம இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா, அவர் என் கிளாஸ்மேட். அவர் அப்பவே ஹாக்கி விளையாட போனா அவர் போயிடுவாரு, ஓடுறதுன்னா அவர் போயிடுவாரு. டேய் ரயன் நீ என்னடா பண்ற லாஸ்ட் டைம் கேட்டேன். ஐ அம் an English teacher அப்படினா. அடப்பாவி ரயன், யூ ஆர் an English teacher, proud of you gentlemen அப்படி சொல்லி போதும்ன்றான். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரயன் பார்த்து சந்தோஷம். அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. இதுல 1-2 பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க, இன்னும் 1-2 பேர் நல்லா படிப்பாங்க. இவங்களெல்லாம் சந்திச்சது சந்தோஷம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் நீங்க படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. லவ் யூ, ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த டேக் எனக்கு பிடிச்சிருந்தது, எம்பவர் டு எலிவேட். அவ்வளவுதான். இது லைஃப்ல இருந்ததுன்னா போதும்.
நீங்களும் ஜெயிக்கணும், உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. அது மாதிரி கை தட்டி என்னை ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அகறது இல்ல. என்ன பண்ண போற? Jubilees are occasions to be celebrated, to recall the marvelous ways in which the school has fulfilled its mission in imparting education, moral and spiritual values and discipline to help build leaders who will bring about a culture of peace, love, which our society and country needs today. I request the chief guest of the day, Mr. Sivakarthikeyan, alumnus and city artist, to release the Jubilee song.